கொழும்பு கல்கிஸ்ஸிக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான ரயில் மார்க்க சேவை இன்று காலை 5:15க்கு ஆரம்பமாகியது. டிட்வா புயலினால் சேதமடைந்திருந்து புனரமைக்கப்பட்ட ரயில் மார்க்கத்தின் பல பகுதிகளை கடந்து காங்கேசன்துறை நோக்கி ரயில் பயணித்தது. இதன்போது கல்கமுவ காசிக்கோட்டை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள யானைகள் சுரங்க வழித்தடத்தின் மேலாகவும் ரயில் பயணித்தது. இதனையடுத்து ரயில் காங்கேசன்துறையை இன்று பிற்பகல் சென்றடைந்தது. இன்று காலை 5:15 மணி அளவில் கல்கிஸ்ஸையிலிருந்து காங்கேசன்துறை வரையிலான எங்களுடைய இந்த ரயில் பயணம் தற்பொழுது காங்கேசன்துறையை வந்தடைந்திருக்கின்றது. சுமார் 7 மணித்தியாலங்களுக்கு உட்பட்டதாக இந்த பயணம் அமைந்திருந்தது. அந்த கல்கிஸ்ஸையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு வருகை தந்த பொழுதுதான் கொழும்பு கோட்டையில் அதிக அளவிலான பயணிகள் இந்த ரயிலிலே ஏறி இருந்ததையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. புத்தாண்டை வரவேற்கும் முகமாக இந்த ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதோடு அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இந்த ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதே போன்று அந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இது பலனாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளையகுட்டி சாரங்கனுடன் நான் ரத்னம் கோகுலன் காங்கேசன்துறையிலிருந்து.